ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்ற மாதிரி ஃபஸ்ட் எடுத்து இந்த மாதிரி சாங்கு அதுக்கடுத்து இந்த மாதிரி டெம்ப்ளேட் அந்த 3D கேமரா எல்லாமே கொடுத்தது போக மீது இந்த மாதிரி பீட் மார்க் மட்டும் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இந்த மீது இருக்க எம்டியாக இருக்க பீட் மார்க் இருக்குது பதிலாக இதில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நானே என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி என்னோட இமேஜஸை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதவே நான் காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா வீடியோட லாஸ்ட் வர அந்த மீத இருக்க எம்டியாக இருக்க பீட் மார்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துமே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் இந்த மாதிரி வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கடுத்து இந்த முன்னாடி இருக்க டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ண நம்ம அடுத்த ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஏன்னா இதுதான் நமக்கு ஈஸியான ஸ்டெப்பு. ஸோ ஈஸியான ஸ்டெப்லேருந்து முடிச்சா தான் நமக்கு எடிட்டிங் பண்ணவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட்டை வச்சு தான் நான் வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இந்த 2 எஃபெக்ட்டையும் எந்தெந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் எடுத்து இந்த மொதல் இருக்க எஃபெக்ட் பதில் அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக அந்த மொதல் இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த எஃபெக்ட்டையும் டச் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை டச் பண்ணி இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணிட்டு இந்த காப்பி எஃபெக்ட் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு ஸோ அடுத்து நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா அதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் இருக்க டெம்ப்ளேட் இருக்குது பதிலாக அதான் இந்த லென்த்தான டெம்ப்ளேட். இந்த லென்த்தான டெம்ப்ளேட் முடிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகும் பதிலாக நமக்கு கரெக்டாக அந்த வீடியோவோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இமேஜ். ஸோ அந்த இமேஜ்லேருந்து தான் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பதிலாக அந்த ஒரே ஒரு இமேஜில் மட்டும்தான் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கரெக்டாக நம்ம இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகும் பதிலாக அந்த இமேஜ் டச் பண்ணி கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை டச் பண்ணி இந்த 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு இமேஜில் இந்த எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே 2வது இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ அந்த இமேஜ் டச் பண்ணி எஃபெக்ட்டை டச் பண்ணி 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு போனாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் இருக்க பாதி இமேஜ் இந்த ஒரு எஃபெக்ட்லேயே கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கடுத்து மீத இருக்க ஒரு சில இமேஜஸ்க்கு மட்டும் நம்ம அடுத்த இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட்டை ஆட் பண்ணி இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோட லாஸ்ட் வர உங்களுக்கு லைவாகவே மூவ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வீடியோட லாஸ்ட் வர கரெக்டாக மூவ் பண்ணி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோட லாஸ்ட் வர இந்த மொதல் எஃபெக்ட்டை ஈஸியாகவே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து மீத இருக்க அந்த ஒரு சில இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணினா அதில் இனி நமக்கு மீத இருக்கிறதுனா இந்த 2வது இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த 2வது இருக்க எஃபெக்ட் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா இனி மீத இருக்க எல்லா இமேஜும் அதாவது இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெம்ப்ளேட் முடிஞ்சு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் அந்த மொதல் எஃபெக்ட்டை ஃபஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணிட்டு இந்த 2வது இமேஜை விட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த விட்ட 2வது இமேஜில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த 2வது இருக்க இமேஜ் டச் பண்ணி எஃபெக்ட்டை டச் பண்ணி 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரியே கரெக்டாக ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இதுலேயும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரியே மறுபடியும் என்ன பண்ணிட்டா அதே மாதிரியே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லணும்டா வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்கெலாம் எஃபெக்ட்டே ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜுமே என்ன பண்ணால் இந்த ஒரே எஃபெக்ட்டே ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்மகிட்ட மீத இருக்க இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ எப்படி இருந்தாலும் மீத இருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி சின்ன ட்ரிக்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கும் எடிட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர நம்ம இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்கும் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இமேஜஸ் எல்லாமே எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நமக்கு இனி மீத இருக்கிறது என்ன இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் மட்டும் எப்படி நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணுறது, நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க குரூப்புக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒரு பெரிய லென்த்தாக ஒரு லேயர் வந்து இருக்கும். ஸோ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க கரெக்டாக அந்த 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட எடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட் வர போயிட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போது ஈஸியாக வீடியோட லாஸ்ட் வர வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி இது மேலே நம்ம ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற கொடுத்துட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பார் பதிலாக அதில் போய் நீங்கள்
டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை மட்டும் ஜஸ்ட் இதில் ஆட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ அந்த லேயரை டச் பண்ணி இந்த சுற்றி புள்ளிமா இருக்கா அந்த புள்ளியெல்லாம் பிடிச்சி அதோட சைஸை மட்டும் இந்த மாதிரி கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுன்னா அந்த லேயரை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த கீழே ஒரு லேயர் இருக்குது பதிலாக அதுக்கு கீழே மட்டும் கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தாலே போதும், நமக்கு அந்த லேயருக்குள்ளே வந்து நம்மளோட இமேஜ் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட இமேஜை டச் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் மட்டும் கீழே மூவ் பண்ணிட்டே வந்து நம்மளோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி ரெண்டாவது இருக்க டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப்பில் போங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி மீடியாவில் போயிட்டு அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இதையும் கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட் வர போயிட்டு இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்துட்டு ஸோ இதுலேயும் கரெக்டாக அதே எஃபெக்ட். ஸோ இமேஜை டச் பண்ணி எஃபெக்ட்டில் போங்க. அந்த ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ஸோ அதே எஃபெக்ட் தான் அந்த டைல்ஸ்ன்றதை மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த சைடில் இருக்க புள்ளியை பிடிச்சி அதோட சைஸை மட்டும் கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் அந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக நம்மளோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து ரெண்டு இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரியே நீங்கள் மீத இருக்க எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போகத்தான் செய்யும். ஸோ அதுக்கு அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா போனதை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இதில் இந்த நாலாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து நமக்கு கட் ஆயிரும். எந்த எஃபெக்ட் எதுவுமே கட் ஆகாமல் அந்த லேயர் மட்டும் கட் ஆயிரும். ஸோ இதே மாதிரியே மீத இருக்க எல்லா லேயருமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.